சின்ன வயசுலேருந்து ஒரு ஊத்து மாதிரி தான் நான் வாழ்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டேங்க, 35 நாள் ஆடிஷன் பண்ணுச்சு. 35 நாள் முடிச்ச பிறகு நாள் அண்ணா இங்கே கேளுங்கண்ணான்னு சொல்லி கேட்டால் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேய் இருக்குது, 3 தான் பேய் சொல்லுவேன். இன்னொரு பேய் வந்து நம்ம அப்போ இது வரைக்கும் எந்த பேய் என்னை துரத்துனது இல்லை. நான் உங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நினைக்கிறேன் ஒரு இமோஷ்னலான பர்சன் அண்ட் மனசில் பட்டதை டக்குன்னு வெளியே பேசிடுறீங்க. அதனால ப்ளஸ் என்ன சந்திச்சிருக்கீங்க, இல்லை அதனால எதுவும் மைனஸ் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு கிடையாது. அதாவது வந்து ஒரு சமூகத்தில் வந்து நம்ம முக்கால்வாசி டைம் வந்து நம்மளாக இருக்க முடியல. எனக்கு சின்ன வயசுலேருந்து அதை நான் எதிர்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கொட்டுவாங்க. நம்ம ஏதாவது பேசும்போது, ஏதாவது கேள்வி கேட்கும்போது, நிறைய கேள்விகள் சின்ன வயசுலேருந்து இருக்கும். அப்போ அப்பா அம்மாலாம் கொட்டியிருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏய் சும்மாறா அப்படிம்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஊத்து மாதிரி தான் நான் வாழ்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நான் வெக்கப்படுறேன். இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சில டைம் வந்து என்னோட இன்டர்வியூஸை சில டைம் பார்ப்பேன். நான் இப்படி இன்டர்வியூஸ் பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன தோணுனா, நான் எந்த இடத்துல உண்மையாக இருக்குன்றது மட்டும் பார்ப்பேன். நான் எங்கே போய் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக தெரியலையே சார். சில டைம் நம்மள அறியாம ஒரு கான்சியஸ் ஆகி ஒரு பதில் சொல்றதோ இல்லை எதுக்கோ ஒன்று வந்து ஒரு சின்ன ரிசர்வேஷன் வந்துடும் உள்ள. ஆக்சுவலாக ஸோ அதை நான் பார்ப்பேன். அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளாவது அப்படியே கம்மியாயிருச்சு. அப்புறம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாக பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மகள்கிட்டே நான் ரொம்ப இன்டிமேட்டாக பேசுவேன். எனக்கு கூட இருக்கவங்க எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்டிமேட்டாக எமோஷனலாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அப்புறம் என்னுடைய ஒர்க் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்னுடைய படங்கள் நீங்கள் முத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய கதாபாத்திரங்கள் நீங்கள் வந்து ஜட்ஜே பண்ண முடியாது. ஒரு காட்சிக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு வரமுறை இருக்கும். அந்த வரமுறைக்குள்ளே வரம்பு மீறுதல் இருக்கும். என் லைஃப் ஃபுல்லாக நான் அப்படி தான் இருக்கேன். நான் வந்து கைண்ட் ஆஃப் கான்ட்ரவர்ஷியல் ஃபிகராக தான் இருக்கிறேன். அதை வந்து நான் ரொம்ப டீப்பராக அனலைசிஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு காலத்தில் வந்து ஒரு மாதிரி யோசிச்சேன். ஆடியன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்காத, நீ சினிமாவில் நீ வரவே முடியாது அப்படின்னாங்க. இப்போ 20 years ஆயிடுச்சு சினிமாவில். ஆக்சுவலி அதுதான் உங்களுடைய பெரிய ப்ளஸ் நான் நினைக்கிறதுனால தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன் சார். எனக்கு 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 அதனால வந்து பரவாயில்ல. இப்போ பெரிய என்ன தேச துரோகம் பண்ணல, இல்லை அடுத்த மனிதரை வந்து எதுவும் நம்ம வந்து தப்பு பண்ணல. மிச்சபடி நான் டு பி அவுட் ஸ்போக்கன் அண்ட் ஃப்ராங்க் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ்னு நினைக்கிறேன். வெரி அப்புறம் சொசைட்டியில் ரொம்ப கம்மி பேர் தான் வந்து அப்படி இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அதனால வந்து அது அவங்கள நான் மிமிக் பண்ணலை. என்னோட நேச்சர் சின்ன வயசுலேருந்து அப்படி தான். நான் முதல் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மாறவே இல்லை. என்ன ஒன்று கொஞ்சம் பண்பாக இருக்கும், கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருக்கும். பட் மை வெஹமென்சி இஸ் மெயின்டைன். அது அப்படியே இருக்கு. அப்புறம் அதுதான் என்னோட நேச்சர் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை பத்தி பேசணும் சார். தொடர்ந்து ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன். யார் இருக்கா? வந்து சத்தமா பேசுங்க. பூரணா மாதிரி இருக்குது தெரியுது எனக்கு. என்னப்பா என்ன பண்ற? வெரி குட் வெரி குட். சின்ன அரைகுறையா கேட்ட ஹலோ வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. பூர்ணா வந்து ஒன் ஆஃப் தி ரிமார்க்கபிள் ஆர்டிஸ்ட். சொல்லுப்பா. என்னப்பா? நான் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா சுபத்ராவை பிடிக்கும், அவ்வளவுதான். அப்படியா? Thank you so much for calling Purna. Thank you Purna. உன்னை பத்தி சொல்றேன், நான் உன்னை பத்தி பேசுறேன். Okay sir. She's a wonderful actress. Yes. ஆமா. இல்ல வந்து நான் வந்து எப்படி சொல்லணும்னா வந்து சவரகத்தி என்னுடைய அசிஸ்டன்ட் தான் படம் பண்ணான், ஆதித்யான்னு. என் தம்பியும் கூட அவன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க பூர்ணா நல்லா பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியல, அவங்க படம்லாம் பார்த்ததில்ல. அவங்க பார்த்தா மலையாளி. நான் எழுதியிருக்கிறது வந்து தமிழ், எங்கள் அம்மா ஸ்லாங்கில் எழுதியிருக்கேன். இப்போ என்னென்னா வந்து அதை எப்படி சொல்லுவாங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. என் தம்பி வந்து அதை வந்து சொல்லி கொடுத்தான். நீங்கள் நம்ப மாட்டேங்க, 35 நாள் ஆடிஷன் பண்ணிச்சு. 35 நாள் எல்லா டயலாகும் ப்ராக்டிஸ் பண்ணிச்சு. 35 நாள் முடிச்ச பிறகு அண்ணா இங்கே கேளுங்கண்ணான்னு சொல்லி கேட்டால் ஷாக் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு மலையாளின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க. ஸோ அவங்க என்னன்னா ஃபஸ்ட்டு டைம்
அவங்களே டப் பண்ணாங்க அந்த படத்துக்கு. ரொம்ப ரிமார்க்கபிள். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது அதுக்குள்ள சிரத்தை எடுத்துக்கிறது இல்லை, அதுக்குள்ள ஒர்க் அதை வந்து எஃபோர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது அன்பிலீவபிள். ஆக்சுவலி நான் அது வரையும் ஒர்க் பண்ணதில் வந்து பாவனா, அதுக்கப்புறம் வந்து பூர்ணா, அதுக்கப்புறம் இன்னொரு பேய் இருக்கு, 3 தான் பேய் சொல்லுவேன். இன்னொரு பேய் வந்து நம்ம நித்யா மேன். இவங்க மாதிரி ஒரு டெடிகேஷனை நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் ரொம்ப கிரேஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், ரொம்ப கிரேஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட். தேர் ஆல் வெரி கிஃப்டட் ஆக்சுவலி. தேர் ஆல் வெரி, ஐ எம் ஸோ ப்ரவுட். அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறத நினச்சி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் பூர்ணா. உங்களை பற்றி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமைஞ்சுது சார். அதான் நான் உங்களுடைய 2 படங்களை விட்டுட்டு ஓநாய் மாட்டுக்குட்டிக்கு போனது வந்து அதனோட பாதிப்பு. ஸோ அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஹிட் படங்கள். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் பயமுறுத்தக்கூடும், இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா சினிமாவில் இருக்க முடியாது அது இதுன்னு. ஸோ நீங்கள் முதல்ல என்ன மாதிரி சினிமா பண்ணலான்னு நினச்சி வந்ததுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பித்த படங்களுக்கும் இது மாதிரி பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தமோ இல்லாட்டி ஒரு டெம்ப்ளேட்டோ இல்லாட்டி ஒரு ஏக்கமோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன்? இல்லை மேடம், அப்படி இல்லை. நான் வந்து எனக்கு வந்து சினிமாக்குள்ளே வந்து சித்திரம்பேசரி வந்து ஒரு பெரிய தோல்வியாகி 10 நாளுக்கு அப்புறம் தான் ஹிட் ஆச்சு. ஸோ என்னை ரொம்ப பேலன்ஸில் வச்சிருச்சு. ஸோ 10 நாள் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லா பெட்டியும் திரும்பி வந்துருச்சு. அப்போ எல்லாம் வந்து ஃபிலிம் ரோல்ஸ் தான், எல்லாம் திரும்பி வந்துருச்சு. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்துச்சு, நம்ம நல்ல படம் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ திடீர்னு அன்பிலீவபிளாக அந்த படம் திரும்பி ரீபவுண்ட் ஆகி ஹிட் ஆகுது. அந்த பாட்டு ஆக்சுவலா சூப்பர் ஹிட் ஆனதும் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஒரு விசிட்டிங் கார்டு தான். அந்த பாட்டுனால படம் ஹிட்னு சொல்ல மாட்டேன். இல்ல ஏன்னா அதை வச்சு இது என்ன படம், ஏன்னா பாட்டு வந்து ஒரு நாளைக்கு 20 வாட்டி 22 வாட்டி டிவியில போட்டாங்க. ஸோ டிவிலே பார்த்துக்கலாம். அப்போ ஏன் படம் பார்க்க வந்தாங்கன்னு ஸோ படத்துக்குள்ள வந்து ரொம்ப உண்மை இருந்துச்சு, கண்டிப்பா அதுல இருந்துச்சு. பட் அது அந்த சாங் பிளேட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த சாங் எடுக்கும்போது எனக்கு அதோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மூவியை தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு குத்துப்பாட்டை நீங்க இங்கே தொப்புள் திடுற மாதிரியோ இல்லை ஒரு ஆபாசமாகவும் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக அது ரொம்ப கலை நேர்த்தியோட தான் நாங்கள் எடுத்துருவோம் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஐ ஆல்வேஸ் அந்த எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, குத்துப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ குத்துப்பாட்டு, அது ஒரு ஐரனியான ஒரு சாங்னு வச்சுங்களேன். குத்துப்பாட்டுல இப்படி எடுக்கக்கூடாத குத்துப்பாட்டு. கண்ணாலையும் அதே மாதிரி தான். அது என்ன ப்ரொடியூசர் கேட்ட எனக்கு இன்னொரு பாட்டு பண்ண, சரி அப்படியே பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொன்னது. ஸோ அதனாலதான் ஏதாவது, ஆனா நீங்களே அந்த டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணியும் வந்திருக்கீங்க. ஆமா, அப்புறம் ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் எடுக்கும்போது வந்து இல்ல, முகமூடியில் அந்த மாதிரி குத்துப்பாட்டு கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்த படங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிசாசுலயும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எந்த படமும் இல்லை இது வரைக்கும். ஓனாய் மாட்டுக்குட்டிக்கு அடுத்து நம்ம பேச நினைக்கிறது பிசாசு பத்தி. ஓனாய் ஆட்டுக்குட்டி முகமூடி பண்ணேன். முகமூடி சாரி ஓனாயாட்டு, ஓகே முகமூடி பண்ணிட்டு ஓனாய் ஆட்டுக்குட்டி பிசாசு பாலாவோட சேர்ந்து, பாலா வந்து படம் பார்த்துட்டு ஓனாய் ஆட்டுக்குட்டி பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சா எனக்கு, நம்ம ஒரு படம் பண்ணலாமாடா, பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி படம்னா பேய் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். சில டைம் என்னன்னா ஒரு கதை தோணும், அதுல இருந்து டெவலப் பண்றது. சில டைம் நம்மளா ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது, ஒரு பேய் படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு பேய் படம் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சரி ரைட் ஓகே பண்ணலாம். இப்போ என்ன பேய் பண்ணுறது அப்படின்னா வந்து தென் நான் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய, ஒரு கதை பண்ணுறதுக்கு முந்தைய கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணுவேன். ரிசர்ச்னா அது சம்மந்தமான படிக்கிறது, அது சம்மந்தமாக பேசுறது, அது சம்மந்தமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ராமகாலிங்கம்னு யூஎஸில் இருக்கார், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொர்ணவேல், வந்து அவங்க 2 பேரும் ப்ரொஃபஸர்ஸு. ஸோ அவங்கள்ட்ட சும்மா கேட்பேன், இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது எந்த ஏரியாவிலேருந்து பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ எல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு, அப்போ நான் என்ன சொல்ல வந்து பேசிக்கலாக பேயின்றது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு பயத்தை கொடுக்கறது தான். ஒரு இருட்டுனா பயம். இப்போ நிறைய இருட்டுகளெல்லாம் போயிருக்கேன் சின்ன வயசில். வந்து நான் சுடுகாடுலாம் போயிருக்கேன், நைட்டு 2 மணிக்கு சுடுகாடு போயிருக்கேன். ஆனால் பார்க்கணும் என்னது எதுக்கு, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி என்ன அது என்னவா இருக்கும் அப்படின்னா. இப்போ நான் இருந்த இடம் வந்து வானகர்னு தங்கினது வந்து நைட் 2 மணிக்கெலாம் போவேன். அங்கெல்லாம் நிறைய சுடுகாடுகள்லாம் இருக்கும். அப்போ இது வரைக்கும் எந்த பேய் என்னை துரத்துனது இல்லை. அதனாலதான் குட்டுறாங்களோ நீங்க கேள்வி கேட்கும்போது. அப்போ என்ன பண்ண, 1 மணிக்கு வந்து என்னைக்குமே வந்து மத்தியானம் 1 மணி உச்சி வெயில்ல வந்து கிரேவ்யார்டுக்கு போகக்கூடாம. நான் 1 மணிக்கு கிரேவ்யார்டில் தான் இருந்திருக்கேன், தூங்கியிருக்கேன் அந்த மாதிரி எப்பவுமே சின்ன வயசுல.
ஸோ எனக்கு அந்த கொஸ்டின் வந்து அப்படி வந்து இப்போ சமூகம் சொல்ற மாதிரி வந்து ஒரு பேய் அப்படி ஒன்று பயமுறுத்துற மாதிரி இல்லை, இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அப்புறம் நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஒரு பேயை வந்து பயங்கரமா இருக்கணும், ஏன் வந்து பயங்கர நேசத்துக்குரியதா நம்ம மேல அன்பு செலுத்துறதா ஒரு ஃப்ரெண்டா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் தான் யோசிச்சேன், வந்து பேய் எங்க வருது, இறக்கும் போது பேய் வருது. சரி படம் என்ன, ஒருத்தன் வந்து சாகடிச்சிட்ட உடனே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா படங்களை வந்து ரேப் பண்ணிடுவாங்க இல்லை கொலை பண்ணிடுவாங்க, அது பேயா மாறும். ஏன் வந்து அந்த பேய் வந்து இறக்குற அவன் தான் கொன்ன, ஆனால் அந்த இடத்துல பேயா மாறிடுச்சு. இன்ஸ்டெட் அவனை கொல்றதுக்கோ இல்லை பழி வாங்குறதுக்கோ போல அவனை பயங்கரமா நேசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு யோசிச்சது. அப்படி யோசிக்கும் போது அது சி வாட் இஃப்னு சொல்லுவாங்க, இப்படி ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கறது தான் வந்து கதைகள். ஆக்சுவலி வாழ்க்கை அப்படி இருக்காது. வாழ்க்கை வந்து நம்மளை வந்து இந்த இயற்கை வந்து அதுக்குள்ளதான் வாட் இஃபே கிடையாது, திஸ் ஹவ் திஸ் இஸ் இட் அப்படின்னு சொல்லுவோம். பட் சினிமா கதை வந்து வாட் இஃப் இப்படி இருந்தா அப்படின்னு வந்து யோசிச்சுதான் பிசாஸ் கதை. அதுல இருந்து உங்களுக்கு அப்படியே வந்துச்சு. அப்புறம் ஒரு இடிப்பஸ் கதையும் அதுல இருக்கும். அதாவது இடிப்பஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிரீக் மித்துல தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான், ஆனா வந்து அது வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் எழுதிட்டே இருக்கும்போது இடிப்பஸ் மித்து வந்துச்சு. எல்லா கதைகள்லையும் என்னுடைய பார்த்தீங்கன்னா மித்திக்கெல்லாம் ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு இடிப்பஸ், அப்போ இடிப்பஸ் கதை, இடிப்பஸ் தான் முத ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியே வேர்ல்டு முத கதையிலே ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் ஸ்டோரியே வந்து உங்களுக்கு இடிப்பஸ் உடைய மித்து தான். யார் கொலை செஞ்சான்னு கண்டுபிடிச்சா அவன் தான் கொலை செஞ்சிருப்பான். ஸோ இந்த இது எனக்கு வந்து கதை அப்படியே விரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது இட்ஸ் குட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படிதான் நான் வந்து பிசாஸ். சார் ஒரு கால் வந்திருக்கு. வணக்கம். வணக்கம், அண்ணன் மிஸ்கின் இருக்காரா? வணக்கங்க அண்ணா. வணக்கண்ணா. வணக்கங்க, நான் ராம் பேசுறேன். டேய் போவியா, என்னடா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? என்னமா பார்த்தேன். ஆமா நேத்து நைட்டு பார்த்தேன். நாங்க பார்க்காத நாட்கள் கிடையாது, பேசாத நாட்கள் கிடையாது. சொல்றா சொல்லுங்க, எப்படி நல்லா போயிட்டு இருக்கா ஜெயா டிவில? நல்லா பயங்கரமான கேள்வி இந்த கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ்டர் ராம். சோ அது நான் பதிவு பண்ண விரும்புறேன். இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒண்ணா ஒர்க் பண்ற கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஏதாவது கேள்வி கேள்றேன், எடக்க முடக்க ஏதாவது கேள்வி கேள்றான். என்ன கேள்வி கேட்கலான்னு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான கேள்வி நான் கேட்கிறேன். கேள்வியே நீங்க அவருக்கு வேண்டிய மாதிரி அவன் கேள்வி கேட்பான், நீங்க கலாய்ப்பீங்க, அந்த மாதிரி ஆள் இல்லல்ல நீங்க. ஆனா கடைசியா நீங்க படிச்ச ஒரு கவிதையை சொல்லுங்க. கடைசியா படிச்ச கவிதையில ஒரு லைன் சொல்றேன், ஒரு 2 நாளுக்கு முந்தி படிச்சேன். அது இங்கிலீஷ்ல வந்து ஒரு அது சொல்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். நாய்கள் இல்லாத இடத்தில் நரிகளே நியாயம் சொல்லும். நாய்கள் இல்லாத இடத்தில் நரிகளே நியாயம் சொல்லும் அப்படின்னா என்னன்னா, அது எப்படி சொல்றாங்கன்னா, நாயின்னு சொல்ல கொலைக்கிறதுக்கு நாய்கள் இல்லாத போது நரிகள் தான் நியாயம் சொல்லும். அப்ப கொலைக்கணும்ன்றாங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது எதிர்க்கணும், அத வந்து ஆமா அவங்களுடைய குரலை பதிவு செய்யணும். ஸோ நாய்கள் வந்து அவங்க வந்து அதை வந்து ரொம்ப அழகா சொல்ற, நாய்கள் இல்லாத ஊரில் நரியே நியாயம் சொல்லும். ஸோ கொலைக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து நம்ம ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஐ திங்க் வி ஷுட் டெல் அவர் ஒப்பீனியன் வெரி ஸ்ட்ராங்லி. எஸ், we should register our opinion strongly. எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன், நான் இந்த இடத்தை படிச்சேன், அதை எழுதி வச்சிருக்கேன். ஆக்சுவலி நேற்று சொல்லும் போது அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நேற்று தான் சொல்ல நினைச்சேன், இப்போ சொல்லிட்டேன். வெரி குட். அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒன்று நீங்க அவரை சொல்ல விட்டுட்டீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மிஸ்டர் ராம். தேங்க்யூ ஸோ மச். சீடா பாருங்க.